ஹலோ, வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் தாம்பரம் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் வந்து டாரங்கா இஞ்சி பச்சடி. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான சைட் டிஷ் தான். எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் ரைஸ் தவிர டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப 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 ஹெல்தியான ஒரு சைட் டிஷ். இது வந்து ஆக்சுவலி சைட் டிஷ்னு சொல்ல முடியாது. இது வந்து பிக்கிள். ஆக்சுவலி டாரங்கா இஞ்சி பச்சடிங்கிறது நம்ம டாரங்கா பிக்கிள் மாதிரி தான். அதைத்தான் இன்னைக்கு எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போறோம். டாரங்காங்கிறது சைஸ் வந்து பெருசா இருக்கும். நம்ம எப்படி நார்த்தங்காலாம் வாங்குறோம் இல்லையா, அதோட இது பெரிய சைஸா இருக்கும். இது ஆக்சுவலி டாரங்கா பழம் நல்ல பழுத்து இருக்கு. இந்த டாரங்காயை வச்சுதான் இன்னைக்கு நம்ம பச்சடி பண்ண போறோம். டாரங்கா இஞ்சி பழ பச்சடி. இது வந்து இப்போ நம்ம அந்த டாரங்கா பழத்தை இந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துட்டோம். ரொம்ப குட்டி குட்டியாக தான் கட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்க முடியுமோ கட் பண்ணிக்கலாம். அதில் உள்ள சீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மெயினாக எடுத்துடணும், இல்லைன்னா கசப்பாயிடும் பச்சடி. அதுக்கப்புறமா இஞ்சி, கொஞ்சமாக இஞ்சி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இது பச்சை மிளகா ஒரு 5-6 மிளகா எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ டாரங்கா பழம், இஞ்சி, பச்சை மிளகா இந்த மூணையும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பச்சடி பண்ண போகிறோம். நம்ம சட்டியில் வந்து இந்த கட் பண்ணி வச்சுட்டுருக்கிற டாரங்கா பழம், பச்சை மிளகா, இஞ்சி மூணையுமே போட்டுடலாம், ஒன்றாவே போட்டுடலாம். அப்புறமா அதில் ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். நல்லெண்ணெயில் தான் நம்ம வதக்க முடியும். இதை வந்து நம்ம அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சடி வந்து. ஸோ நல்லெண்ணெய் வந்து ஒரு 5 to 6 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு நம்ம நல்லா வதக்கிட்டுடலாம். அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த டாரங்கா பழத்தோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது வந்து சாஃப்ட் ஆகணும், அதுக்காக தான் நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இந்த இஞ்சி, பச்சை மிளகா, டாரங்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம். நல்லெண்ணெயில் நல்லா சாஃப்டாக எடுத்து, அதோட ஸ்கின் எல்லாம் நல்லா சாஃப்டாக எடுத்துன்னா நமக்கு குயிக்காக வெந்துடும். அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம புளி ஜலத்தை விட்டுக்கணும். புளி வந்து நம்ம என்ன குவான்டிட்டி ஆஃப் டாரங்காய் எடுத்துக்கிறோமோ அதை பேஸ் பண்ணிட்டு எடுத்துக்கணும். புளி கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுட்டா தான் பச்சடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ புளி எடுத்துட்டுருப்பேன். இந்த அளவுக்கு புளி எடுத்துட்டு அதை வந்து நல்லா கொழுக்க கரைச்சி வச்சுக்கணும். நம்ம ரொம்ப லிக்விடெல்லாம் கரைக்கக்கூடாது. நம்ம எப்படி புளிக்காய்ச்சலுக்கெல்லாம் கரைச்சிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொழுக்க கரைச்சி வச்சுட்டு அதை அப்படியே இதில் விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு. நம்ம ஏற்கனவே க்ரீன் சில்லிஸ் வேறு கட் பண்ணி போட்டுருந்தோம். ஸோ பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கணும் காரத்தை. பெருங்காயம் ஒரு 2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு அப்படியே நமக்கு புளிக்காய்ச்சல்லாம் கெட்டியாக வரும் இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு வரும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். வெள்ளைப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன் நான். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு டாரங்கா பச்சடிக்கு வெல்லம் வந்து. அப்போ தான் அந்த புளிப்பு அந்த காரம் எல்லாமே சேர்ந்து கொடுக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெல்லம் போட்டுட்டாதான். ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த அளவுக்கு கெட்டி ஆகிடும். நம்ம எப்படி ஊறுகாய் எல்லாம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த அளவுக்கு கெட்டியாயிருக்கும். ஸோ இப்போ டாரங்கா பச்சடி ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட் இதுக்கு கடுகு தாளித்து கொட்டணும். எப்போவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இதுவுமே கிட்டத்தட்ட ஊறுகாய் மாதிரி தான். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்ணெயே விடலை. ஊறுகாய்க்கு எப்போவுமே நம்ம ஜாஸ்தி எண்ணெய் கன்சியூம் ஆகும். அதே மாதிரி இதுக்கும் கொஞ்சம் ஒரு 6 to 7 ஸ்பூன்ஸ் ஜிஞ்சிலி ஆயில் நான் விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம முதல்ல ஜஸ்ட்டு வதக்கிறதுக்கு மாத்திரம் தான் எண்ணெய் விட்டுட்டோம். ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் எண்ணெய் காஞ்செடுத்து இதில் நான் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா வெடித்த உடனே அதை அப்படியே இந்த பச்சடியில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த நல்லெண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுடலாம். இது வந்து ஆக்சுவலி டாரங்கா பச்சடி தான். பட் நம்ம எப்படி பிக்கிள்லாம் பண்ணுவோம் இல்லையா டாரங்காயை வச்சு, அதே மாதிரி தான். டேஸ்ட் வந்து ரொம்ப ஆசமாக இருக்கும். இது இந்த டாரங்காய் வந்து எங்கே நம்ம கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கிடணும். நார்த்தங்காய் மாதிரி தான் இதுவும். ரொம்ப மெடிசினல் வேல்யூஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்ம டாரங்காயோ டாரங்காய் பழமோ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி பச்சடி இன்ஸ்டெட் ஆஃப் பிக்கிளுக்கு பதிலாக இந்த மாதிரி பச்சடியாக பண்ணி வச்சோம்னா குழந்தைகள் கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது ஜாம் மாதிரி இருக்கும். நமக்கு புளிப்பு உரப்பு எல்லாமே இருக்கும் இதில் வந்து. ஸோ அவ்வளோ ஆசமான ஒரு பச்சடி இது வந்து. இது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.